ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 23 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் வந்து இந்த மாதிரி அவங்க அப்பாவோட திதிக்கு வந்து கூப்பிடுறாங்கல்ல. இப்ப விஜயா ரொம்ப ஓவரா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயா வந்து உள்ள போக சொல்லிடுறாரு. அப்புறமா இவங்க கிளம்பும் போது மாப்பிள்ளையும் அனுப்பி விடுங்கன்னு சொல்லி கீழே இறங்கி போறாங்க. அவங்க கீழ போகவும் உள்ள முத்து என்டர் ஆயிடுறாரு. முத்துவ பார்த்தோனே அவங்க அம்மா பேசுறதுக்கு வாய் எடுக்குறாங்க. ஆனா முத்து எதுவுமே பேசாம அப்படியே வந்துடுறாரு. வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு அப்படியே மேல போயிடுறாரு. "என்னப்பா அவங்க எதுக்கு வந்துட்டு போறாங்கன்னோனே, "ஏன் நீ பேசலையான்னோனே, இல்லப்பா நீயே சொல்லுனோனே, இந்த மாரி 1 வருஷம் ஆயிருச்சு. அதனால கூப்பிட வந்திருக்காங்கன்னோனே, நீ போக வேணாம்ப்பா. நீ அந்த ஃபோட்டோவ பார்த்தன்னா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. அதனால நீ போ வேண்டாம்." அப்படிங்கிற மாரி முத்து சொன்னோனே, "நீ போயிட்டு வந்துரு." அப்படிங்கிற மாரி சொல்றாரு அவங்க அப்பா. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிய பார்க்கறதுக்காக அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஏன்டி உனக்கு ரொம்ப கஷ்டமா? அன்னைக்கு ஏன் சைக்கிள்ல போனேன்னோனே" ஸ்ருதி வந்து ரொம்ப சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. சொல்லி, "ஏம்மா அதுக்கு இப்படி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதுக்காண்டி தான் இப்ப என்ன பார்க்க வந்தியான்னோனே" "நான் அதுக்கு வரலடி. இந்த இத குடுத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க அப்பாக்கு தான் இந்த மாரி வருஷம் வருஷம் 2 இது கிடைக்கும்ல. நம்ம போன வாட்டி லடாக் போனோம்ல, அதே மாரி இந்த வாட்டி ஆலப்புழா போறதுக்காக உனக்கு 2 போஸ்ட் கிடைச்சிருக்கு. அததான் உன்ட்ட வந்து குடுக்க வந்தேன். நீயும் மாப்பிள்ளையும் ஹனிமூனுக்கு எங்கேயும் போலல்ல, போயிட்டு வாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க போயிர்றாங்க. இங்க என்ன ஆகுது அப்டின்னா, மனோஜ் வேல இல்லல்ல. வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோனே ரோஹிணிய தனியா ரூம்குள்ள கூட்டிட்டு போய் விஷயத்த சொன்னோனே, ரோஹிணி பயங்கரமா கோவப்படுறாங்க. இந்த மாரி, "நீனா எதுக்குமே இது ஆக மாட்ட" அப்டி சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு அவங்க கெளம்பி போயிர்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனாவோட வீட்ல வந்து படையல் போடுறதுக்கு ராகு காலம் வரப்போது. நீங்க வந்து போடுங்க. அப்புறமா உங்க மாப்பிள வரட்டும் அப்டின்னு சொல்லி எல்லாருமா வந்து முத்துவையே கேட்குறாங்க. அப்புறமா இவங்க வந்து எல்லா சாப்பாடுலாம் போட்டு அவங்க தம்பி வந்து நானே சூடம் காட்டுறேன் அப்படி சொல்லி காட்டும்போது, அவனால சுத்த முடியாம அத வந்து கீழ போட்டுறான். எல்லாருமே இப்ப வந்து முத்துவ வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு. கரெக்ட்டா அப்ப பார்த்து முத்து வேற என்டர் ஆகுறாரு உள்ள. இப்ப அவங்க அம்மா வேற என்ன சொல்றாங்கன்னா, "சிலவங்க குணம்லாம் மாறவே மாறாது போல. என்ன செய்றதுன்னே தெரியலன்னு" சொல்லிட்டு ரொம்ப இதா பேசுறாங்க. அது எல்லாத்தையுமே முத்து கேட்டுறாரு. இப்ப முத்துவ பட்ட உடனே அவங்க அம்மா அப்படியே அமைதியாயிர்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, மு முத்து வந்து பாய் தலவாணியோட மேல படுத்திருக்கிறாரு. அப்போ வந்து மனோஜ் வர்றாரு. "நீ எங்கடா இங்க வந்தன்னோனே, இல்ல கீழ அனல் அடிக்குது. நீ வேணா கோடு போட்டுக்கோ. நீ ஒரு பக்கம் படுத்துக்கோ. நான் ஒரு பக்கம் படுத்துக்கிறேன்" அப்படின்னோனே, இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "இன்னொரு கோடு போடு. அந்தா ஒருத்தன் வரான். அவனுக்கும் சேர்த்து இங்க இடம் போடுவோம்ன்னு" சொல்லும்போது, ரவி அங்க வர்றாரு. "நீ எதுக்குடா வந்தன்னோனே, அவனுக்கும் அனல் அடிக்கதா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.